ஷோ மஸ்தானா மஸ்தானா பார்ட் 2. கடந்த வாரம் டீம் ஏல 4 ஜோடிகள் போட்டியிட்டு அதுல எதிர்பார்க்காத விதமா பாலா சுகுணா வைல்ட் கார்டு வாங்கிட்டாங்க. இன்னைக்கு டீம் பில 4 ஜோடிகள் ஃபோக் சாங் ரவுண்டுக்கு டான்ஸ் ஆட போறாங்க. எல்லா ஜோடிகளுமே ஈக்குவலா தாங்க ஹார்ட் ஒர்க் பண்றாங்க. ஆனா அவங்க இந்த மேடையில எப்படி பெர்ஃபார்ம் பண்றாங்கங்கறத வச்சு தான் வெற்றியும் தோல்வியும். அதை தீர்மானிக்கிறதுக்கு நம்ம ஜட்ஜஸ் வரணும் இல்லையா? Let's welcome our first super judge, queen of our show, Mumtaz ma'am to the dais please. வெண்ணிலவே வெள்ளி வெள்ளி நிலவே நட்சத்திர பட்டாளம் கூட்டிக் கொண்டு வந்தா. ஹலோ மேம். வணக்கம். வணக்கம். நீங்களும் ரெட், நானும் ரெட். நீங்க 70 நான் 80. மேம், டீம் பிக்கு நீங்க என்ன டிப்ஸ் கொடுக்க விரும்புறீங்க? எவ்வளோ டான்ஸ் ஃபார்ம்ஸ் வந்திருக்கு, பட் நம்ம தமிழ்நாட்டில் நம்ம ஃபோக்கு இந்த தப்பாங்குத்து தான் ரொம்ப பயங்கர ஃபேமஸ். நானும் ஸ்டேஜில் எவ்வளோ ஷோஸ் பண்ணியிருக்கேன். எவ்வளோ மாடர்ன் சாங்ஸில் எவ்வளோ நல்லா ஆடினாலும் அந்த குத்து பாட்டுக்கு தான் அந்த கிளாப்ஸ் வருது. ஸோ நான் விசில் ரெடியாக வச்சுருக்கேன், நிறைய அடிக்கணும்னு எதிர்பார்க்குறேன். அது மாதிரி டான்ஸ் பண்ண சொல்லுங்க. ஓகே, ஆல் தி பெஸ்ட். Let's invite our second super judge, என்றும் இளமையான ஜான் பாபு மாஸ்டர் அவர்கள். எல்லாரும் செம்ம குத்து டான்ஸுக்கு எல்லாம் ரெடியாக இருக்கிற மாதிரி தெரியுது. கும்மு கும்முன்னு இருக்கணும் ஒரு டான்ஸும். டெஃபினட்டாக அஸ்திவிங்கன்னு ரொம்ப நம்பிக்கையில் இருக்கிறோம். ஆல் தி பெஸ்ட். Let's invite our third super judge, Mr. Style Lawrence Master to the dais please. என்ன மாஸ்டர் எப்பவும் போல இல்லாம இன்னைக்கு கொஞ்சம் டிஃப்ரெண்டா நீட்டா ஃபார்மலா வந்திருக்கீங்க? இந்த ட்ரெஸ்ஸுக்கு ஒரு காரணம் இருக்குது, ஒரு அர்த்தம் இருக்குது. என்னுடைய 10 நிமிஷம் வரேன்ல, அப்போ சொல்கிறேன் நான். ஓகே, நம்ம ஜோடிஸ்க்கு உங்களோட டிப்ஸ். ரெடி ஆகிட்டிங்களா அண்ணா? ரெடி அண்ணா? ரெடி? ஊசல் ரெடியாக இருக்கீங்களா? எல்லாரும் சூப்பராக கலக்க போகிறீங்கன்றது முன்னாடியே தெரியுது. தூள் கல்ப்புங்க. It's time to call our B team. Second round, first contestant, Bharat and Kavita. Hey, காத்தாடி போல ஏண்டி என்ன சுத்துற? Hey, ஜூமந்திர காளி போட்டு சுத்த வைக்கிற. Hey, காத்தாடி போல ஏண்டி என்ன சுத்துற? ஜூமந்திர காளி போட்டு சுத்த வைக்கிற. என்னாடி விட்டு புட்டா ரொம்ப பேசுற. கண்ணாடி வெச்சு மேல கள்ள வீசுற. திண்டாடி 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 சொக்கி நிக்கிற. அடி என்னடி என்னடி கண்ணடிக்கும் பூங்கொடி என் மனசு ஓ இடுப்பில் மாட்டிக்கிச்சுடி. ஏய் எட்டடி பத்தடி எட்டி நின்னு கண்ணடி கெட்டி மேளம் கொட்ட முன்னே தொட்ட எப்படி? Hey, காத்தாடி போல ஏண்டி என்ன சுத்துற? ஏய் ஜூமந்திர காளி போட்டு சுத்த வைக்கிற. தொப்பி 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 ஓடி ஏய் கிறுக்கி நான் திக்கி திக்கி கத்தி மேல நடக்கிறண்டி. கை வழுக்கி ஓ கைய தொட்டு கொதிக்கிறண்டி. ஏய் ஏய் இருக்கா ஓ கண்ணு ரெண்டு பத்திக்கிற பத்தி குச்சிடா நீ பார்த்தா உள்ள தப்பு தண்டை நடக்குதடா. சொக்கா சிக்க வச்சிட்ட சுருக்கு பையில் வெக்கா முடிஞ்சு வச்சிட்ட. அப்பா ரெங்கி ரெங்க வச்சிட்ட என் சிந்தனைய தேங்கி தழும்ப வச்சிட்ட. என்னடி என்னடியே கண்ணடிக்கும் பூங்கொடி என் மனசு ஓ இடுப்பில் மாட்டிக்கிச்சுடி. எட்டடி பத்தடி எட்டி நின்னு கண்ணடி கெட்டி மேளம் கொட்ட முன்னே தொட்டா எப்படி?
ஸ்வீட் கியூட் குவீன், உங்களோட கமெண்ட்ஸ். பரத் அண்ட் கவிதா நல்லா என்ஜாய் பண்ணியிருக்கீங்க. பரத் நீங்கள் கேர்ள்ஸோட லிரிக்ஸ் பாடுறீங்க, இன்னும் அது போல் கொஞ்சம் கான்சென்ட்ரேட் பண்ணுங்கள். கேர்ள்ஸோட லிரிக்ஸ் பாடினா அசிங்கமாக இருக்குது, நல்லா இல்லை. கவிதா நிறைய லிரிக்ஸ் நீங்கள் பாட மாட்டீங்க, அதுவும் நல்லா இல்லை. அது மேலே கூட கொஞ்சம் கான்சென்ட்ரேட் பண்ணணும். ஓகே பரத், உங்கள் பர்ஃபார்மன்ஸில் ஃபினிஷிங் கிடையாது பரத். அந்த 1 2 3 4 இருந்தால் அதை 4 முடிங்க, அதை 3.5 முடிந்தால் அது கரெக்டாக தெரியாது. அது இருந்தது இங்கே கொஞ்சம் ஃபினிஷிங் கிடையாது. அதே பாயிண்ட் கொஞ்சம் நான் கவிதாவில் கூட நோட் பண்ணியிருக்கேன். ஓவரால் நல்லா என்ஜாய் பண்ணியிருக்கீங்க, நல்லா இருந்தது அது எல்லாமே. இப்போ நீங்கள் டான்ஸில் ட்ராமா வைக்கிறீங்களா, அதிலே கொஞ்சம் மூவ்மெண்ட்டோட பண்ணேன். அது வேணும்னு சொல்லனா லிட்டில் பிட் மூவ்மெண்ட் இருக்கணும். ஒரே இடத்துல நின்றுட்டு சொல்லாமல் அது கை தட்டாமல் வேணும், அதில் கொஞ்சம் ட்ராமா வரும். நீங்கள் ஸ்டாட்டிக்காக இருக்க மாட்டீங்க, அது எனக்கு ஃபீலிங் இருந்தது. ஓகே தேங்க்யூ மேம். Points. Okay, here you go. The great John Babu Master, your comments please. சாங் செலெக்ஷன் ரொம்ப நல்லா இருக்கு. மூடு வந்து பிகினிங்லேருந்து எண்டு வரைக்கும் அதே மூட்லேயே இருக்குது. நடுவில் கொஞ்சம் எக்ஸ்ப்ரெஷன்ஸ் கொஞ்சம் ஃபேஸ் டு ஃபேஸ் பார்த்து கொஞ்சம் பண்ணுறது கொஞ்சம் கம்மியாக இருக்கிற மாதிரி எனக்கு ஒரு ஃபீலிங் இருக்குது. இந்த 2.5 மினிட்ஸில் நம்ம மேக்ஸிமம் என்னென்ன நம்ம ஹார்டாக பண்ணி காமிக்க முடியுமோ அதில் தான் வந்து நம்ம வெற்றி பெற முடியும். ஓகே, அதனால் அது பண்ணும்போது கொஞ்சம் யோசித்து பண்ணால் இன்னும் கொஞ்சம் பெட்டராக இருக்கும். என்னுடைய இது கணிப்பு, என்னுடைய பாயிண்ட். மிஸ்டர் ஸ்டைல், உங்களோட கமெண்ட்ஸ். சும்மா தட்டா மைக் தானவே வந்துட்டு இருக்குமா? நான் ஒரு சாமியா கூப்பிட்டு இங்க அர்ச்சனை பண்ணிருக்கேன், இப்போ வராது. ஆமா, சாமியார் பேர் கேட்கலையே, சாமி தானே சாமி சொல்லிட்டு வந்துட்டு பண்ணிட்டு போயிட்டான், வரலையே. சுபமா, என்ன சுபமா அப்படி சிரிக்கிற? அவ்வளோ சந்தோஷமா மைக் வரலண்ணா உனக்கு? சரி, நம்ம விளையாட்ட விடலாம், பசங்க போகலாம். அவங்க ஒரு மாதிரி இருக்காங்க ஃபேஸ் எல்லாம். கவிதா, நீங்கள் ரொம்ப நல்லா பண்ணீங்க இன்னைக்கு. அந்த தத்தரான் அது முன்னாடி அப்படி போகும்போது அந்த எக்ஸ்பிரஷன்லாம் ரொம்ப நல்லா இருந்து நல்லா பண்ணீங்க. நீங்களும் நல்லா பண்ணீங்க. பரத் கம்மியாயிடுச்சு. ஆல் தி பெஸ்ட். நெக்ஸ்ட் டைம் நல்லா பண்ணணும் நீங்கள். சரியா? பரத் கவிதா ஜோடி 14 பாயிண்ட்ஸ் எடுத்திருக்காங்க. அடுத்து வரப்போற 3 ஜோடியும் இதை விட ஜாஸ்தி பாயிண்ட்ஸ் எடுக்க போறாங்களா, கம்மி பாயிண்ட்ஸ் எடுக்க போறாங்களா? அதை தெரிஞ்சுக்கணும்னா ஸ்டே டியூன் டு யுவர் ஃபேவரட் ஷோ மஸ்தானா மஸ்தானா பார்ட் 2. வெல்கம் பேக் டு யுவர் ஃபேவரட் ஷோ மஸ்தானா மஸ்தானா பார்ட் 2. பரத் கவிதாவை தொடர்ந்து போட்டியிட வராங்க நிவாஸ் அண்ட் ஜூலி. டண்டனக்கா 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 சரக்கு கடிச்சுக்கடா 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 முறுக்கே. டண்டனக்கா 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 சரக்கு கடிச்சுக்கடா 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 முறுக்கே. மயிலா போரு மயிலே மயிலே ஒரு எறக போட்டு மயிலே மயிலே. டண்டனக்கா 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 சரக்கு கடிச்சுக்கடா 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 முறுக்கே. மயிலா போரு மயிலே மயிலே ஒரு எறக போட்டு மயிலே மயிலே. நீ கண்ண வச்சா டப்பாங்குத்து, நீ
சொல்ல வர்றியா வாங்க வர்றியா ஊரில் எல்லாருக்கும் என்ன கண்டா போத வரும் ஆனா எனக்கு தான் உன்னை கண்டா ஆசை வரும் நாட்டில் எல்லாத்துக்கும் பஞ்சம் வரும் உனக்கு எப்போதுமே சேலைக்கு தான் பஞ்சம் வரும் ரண்டி மதனா கிண்டி குதிரை நான் எம்மையில்லா பூர்ற மயிலே மயிலே ஒரு இறக்க போட்டு வயிலே வயிலே நீ கண்ண வச்சா டப்பாங்குத்து நீ கைய வச்சா கும்மாங்குத்து எஸ்ஐ தப்பேட்ட ரயிலே ரயிலே என போட்டி போட்ட ஜெயிலே ஜெயிலே நீ ஆசை வச்ச திட்டிருக்கா நீ ஆட்டம் போட்ட டண்டடக்கா என்னடா நாங்க ஆடுறோம்னு பாக்குறீங்களா? உங்க ஆட்டத்தை பார்த்ததுல எங்க ஆட்டம். ரெடி, லெட்ஸ் கோ ஃபார் ஜட்ஜஸ் கமெண்ட்ஸ். மேம், உங்களோட கமெண்ட்ஸ். அங்கே வந்து சொல்லலாமா? கேன் ஐ கம் தேர்? வை எம் ஆஸ்கிங்? ஆஃப் கோர்ஸ் ஐ கேன் கம். டண்டனக்கா சரக்கு கடிச்சுக்கடா முறுக்கே டண்டனக்கா சரக்கு கடிச்சுக்கடா முறுக்கே மயிலா போரு மயிலே மயிலே ஒரு இறக்க போட்டு மயிலே மயிலே டண்டனக்கா இதான் என்னோட கமெண்ட்ஸ். இவங்க ரெண்டு பேரும் என்ன ஆடி வச்சுட்டாங்க. ஸோ பண்ணக்கூடாது. என்னோட சாங் டிட் ஃபுல் ஜஸ்டிஸ். ஐ எம் வெரி வெரி ஹாப்பி. செம்மையாக இருந்தது, எனர்ஜி செம்மையாக என்ஜாய் பண்ணேன் நான். அவ்வளோதான். விசில் வேணுமா? அங்கே போடலாமா? அண்ட் உங்களோட மார்க்ஸ் John Babu Master, your comments please. சும்மா கும்முன்னு குமுக்குன்னு குமுக்குறீங்களே, எப்படி இதெல்லாம் எதிர்பார்க்கல நான். ரொம்ப நல்லா இருந்துச்சு. உங்கள் எக்ஸ்ப்ரெஷன்ஸ் ரொம்ப நல்லா இருந்துச்சு. உங்களுடைய அந்த மூடு நல்லா இருந்துச்சு. கூட ஆடினவங்க எல்லாருமே எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. ஜூலி கொஞ்சம் நடுவில், அதாவது 3.5 3 அப்புறம் அட்வான்ஸ். அது என்ன ஆகும்னா அங்கேயும் கொடுக்க முடியாது, அடுத்ததையும் பிகினிங் எடுக்க முடியாது. அது ஒன்று தான். அதெல்லாம் ஓகே, அதெல்லாம் எனக்கு நம்பிக்கை இருக்குது. இது கொஞ்சம் கரெக்ஷன் பண்ணிட்டீங்கன்னா அடுத்தது ஃபைனல்ஸ் போகும்போது உங்களுக்கு இன்னும் ரொம்ப சூப்பராக இருக்கும். என்னுடைய மார்க் நானே சொல்கிறேன். லாரன்ஸ் மாஸ்டர், உங்களோட கமெண்ட்ஸ். இங்கிலீஷில் சொன்னால் சூப்பர், தமிழில் சொன்னால் சும்மா தோல். நிஜமாகவே ரெண்டு பேரும் ரொம்ப நல்லா பண்ணீங்க. எனர்ஜியாக இருந்தது ரெண்டு பேரும். ஸ்டார்டிங்கில் எவ்வளோ எனர்ஜி இருக்கோ ஃபினிஷிங் வரைக்கும் அதே எனர்ஜி எங்கேயும் மிஸ் ஆகலை. அப்புறம் இன்னொரு விஷயம் என்னென்னா, அவங்களுக்கு காலில் அடிபட்டு இப்போது அவங்களுக்கு ஃபீவர் வேறு வந்திருக்குல்ல. அந்த ஃபீவரில் கூட அவங்க இவ்வளோ நல்லா எனர்ஜி விடாமல் ஜெயிக்கணுன்ற அந்த ஒரு தன்னம்பிக்கை எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. அப்புறம் நீங்கள் எந்த இடத்துலையும் மூமெண்ட்டு சரி, நீங்கள் வெஸ்டர்னும் ரொம்ப நல்லா பண்ணுறீங்க, ஃபோக்கு இன்னும் சூப்பராக பண்ணீங்க. ரெண்டு பேரும் ஆடும்போது கெமிஸ்ட்ரி ரொம்ப நல்லா இருந்தது. ஸோ இங்கே வந்து இதை வந்து ஒரு பாட்டிலாக வச்சுட்டு இங்கே போயிட்டீங்க. ரெண்டு பேரும் இங்கே வாங்க, இது உங்கள் கைக்கு கப்பாக மாறுது. பரத் கவிதா 14 பாயிண்ட்ஸ், நிவாஸ் ஜூலி 18 பாயிண்ட்ஸ். ரெண்டு பேருக்கும் உள்ள வித்தியாசம் 4 பாயிண்ட் தான். இந்த மார்க்ஸ் எப்படி வேணாலும் மாறலாம். மார்க்ஸ் எப்படி மாறும்? எங்க இருக்க நீ? நமக்கு இன்னும் லாரன்ஸ் மாஸ்டரோட மார்க்ஸே வரல, மறந்துட்டியா? அப்படி இல்ல, எனக்கு வேற ஒரு பிரச்சனை இருக்கு, அதான் எல்லாத்தையும் மறந்துட்டேன். ஒரே குழப்பமாவே இருக்குது. என்ன பிரச்சனை? இல்ல, இன்னைக்கு வந்து சீஃப் கெஸ்டா ஆட போறவங்க யாருன்னே தெரியல. நீ திருந்தவே மாட்டியா? சரி, உனக்கு தெரிஞ்சே சொல்ல. சொல்லலைனாலும் விடவா போறேன், நீயே பார்த்து தெரிஞ்சுக்கோ. Chai 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 chai
ஓகே, நான் வரட்டுமா? எங்க? ஒன்றும் இல்லை, வந்த வேலை முடிஞ்சிச்சு, அதான் கிளம்பலாமே அப்படின்னு. எந்த வேலை? டான்ஸை பார்த்துட்டேன். சரி, ஓகே, கிளம்புறேன். வெல்கம் பேக் டு யுவர் ஃபேவரட் ஷோ மஸ்தானா பார்ட் 2. டீம் பியோட அடுத்த 2 ஜோடிங்க காத்துட்டு இருக்காங்க. அதுல இப்ப எந்த ஜோடி வர போறாங்கன்னா நம்ம ஊஷல். மதுரை ஜில்லா மச்சாந்தாண்டி என் ஜாதகத்தில் குரு உச்சாந்தாண்டி என்ன கட்டி வச்ச தெப்பக்குளமா நான் துத்தி கொண்ட இங்கிருந்து கப்பல் வருமா பூம் 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 மாட்டுக்கார நீ சொன்ன வீட்டுக்கார ஏறி வந்து பாப்பேண்டி நீ வீட்டில் குளிச்சா பிரிச்சு புத்தி பேண்டி உன்னை எலுமிச்சம் போல உரி பேண்டி மூடித்தான் வைக்காதடி என் மூடத்தான் கொல்லாதடி ஜில்லா மச்சாந்தாண்டி என் ஜாதகத்தில் குரு உச்சாந்தாண்டி தப்பு என்ன கட்டி வச்ச தெப்பக்குளமா நான் துத்தி கொண்ட இங்கிருந்து கப்பல் வருமா பூம் 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 மாட்டுக்கார நீ சொன்ன வீட்டுக்கார
ஆதித்யா அண்ட் அப்சரா. அப்சரா நிஜமாக சொல்கிறேன், எனக்கு மறுபடியும் அங்கே வந்து ஆடின மாதிரி தோணுது. யூ ஹவ் டான்ஸ்ட் ஸோ வெல். ஆனால் ஏன் ஆடுறதுக்கு வரலன்னா, பிகாஸ் ஆதித்யா யூ ஆர் நாட் கீப்பிங் அப் வித் ஹர். ஷி ஏட் யூ அலைவ். அப்படியே அவனை சாப்பிட்டுட்டாரு, முடிஞ்சது. ரொம்ப நல்லா ஆடிருக்காங்க. ஷி வாஸ் ஸோ பிரில்லியன்ட். எக்ஸ்பிரஷன், வேரியேஷன்ஸ், டைமிங், மூவ்மெண்ட்ஸ், ஆஹா ஆஹா ஆஹா, செம்மையாக இருந்தது. ஆதித்யா, யூ ஹாவ் டு ஒர்க் வெரி ஹார்ட். தப்பாக நினைக்காதீங்க, உங்கள் நலத்துக்காக சொல்கிறேன். ஏன்னா உங்கள் பார்ட்னர் பயங்கர ஸ்ட்ராங்காக இருக்காங்க. நீங்கள் ரொம்ப ஹார்ட் ஒர்க் செய்யணும். அப்சரா, இது உங்களுக்காக. ஆதித்யா, அடுத்த வாட்டி நீங்கள் நல்லா ஆடினா உங்களுக்கும் விசில். ஓகே? தரலாம், நான் வந்து பிடிங்கி தான் அடிச்சிடுறேன். இது தப்பில்ல, ஓவர் இது. ஒரு மார்க்ஸ் கட்டு. சும்மா ஜோக்கிங். சும்மா ரொம்ப ரொம்ப நல்லா இருக்குது உங்கள் டான்ஸ். 2 பேர் ஆடினதும் ரொம்ப நல்லா இருந்துச்சு. அப்சரா ரொம்ப எனர்ஜியாக, ஃபுல் எக்ஸ்ப்ரெஷனோட. எப்படி எத்தனை நாள் ரிஹர்சல் பண்ணீங்க? ஐயோ, அதெல்லாம் எதுவும் இல்லை, எல்லாமே எங்கள் கொரியோகிராஃபருக்கு தான். ரொம்ப நல்லா பண்ணீங்க. அவங்களோட சேர்ந்து தானே நீங்களும் பண்ணீங்க? அது என்னன்னா, நீங்களும் வந்து அந்த பாட்டில் வந்து ஒரு ஹீரோயிசம் இன்னொன்று இருக்கும் இல்லையா, அந்த மதுரை ஜில்லா, அந்த அது வந்து கொஞ்சம் கம்மியாகுது. பயந்து பண்ணுற மாதிரி இருக்குது அந்த எக்ஸ்ப்ரெஷனில். மூமெண்ட் என்ன தான் ஆடினாலும் ஃபேஸில் வந்து அந்த ஒரு, நீங்கள் இந்த சாங்க்கு நீங்கள் ஹீரோ, இப்போ பாடுறது, இப்போ பண்ணுற சாங்க்கு இல்லையா, அப்போ அந்த ஃபீலிங் இருக்கணும். அது கொஞ்சம் நான் இப்போ சொன்னது நீங்கள் அந்த எக்ஸ்ப்ரெஷன் மைண்டில் வச்சுட்டு, அவங்க பண்ணாங்களே நம்ம ஏன் அப்படி அப்படிலாம் இல்லை, இந்த பாடுறதுக்கு நீங்கள் தான் ஹீரோ. அதனால் நீங்கள் அந்த மைண்டில் வச்சுட்டு பண்ணிங்கன்னா சூப்பராக பண்ணுவீங்க. ஓகே அப்சரா, கிழிச்சிட்டிங்க. என்னுடைய மார்க் லாரன்ஸ் மாஸ்டர், உங்களோட கமெண்ட்ஸ். ஆதித்யா, நீங்கள் அந்த மீசை பெருசாக வைக்கலாமா, கண்ணாடி பெருசாக போடலாமா, ட்ரெஸ் அதில் தான் கான்சன்ட்ரேஷன் பண்ணுறீங்கன்னு நினைக்கிறேன் நான். டான்ஸ் எனக்கு ரொம்ப கம்மியாக இருக்குது. அப்சரா பக்கத்தில் ஒன்றுமே தெரிய மாட்டுது. ஆக்சுவலாக மாஸ்டர், நான் ஒன்றும் டான்ஸர் கிடையாது. நான் மஸ்தானா வந்து தான் பேசிக்ஸே கற்றுட்ருக்கேன் நான். மைக்கை அவங்களுக்கு கொடுங்க, நான் பேசி முடிச்சுட்டோன்னே பேசுங்க, எப்போ நடுவில் வாங்கி பேசக்கூடாது. ஸோ அந்த டான்ஸ்லேயும் கான்சன்ட்ரேஷன் பண்ணுங்கள், பண்ணால் இன்னும் நல்லாயிருக்கும். ஏன்னா கூட இருக்கிறவங்க ஆடும்போது நீங்களும் கூட ஆடணும். நான் சரியில்லை, நான் வந்து மஸ்தானாவில் தான் வந்து டான்ஸ் ஆடுறேன், அது எனக்கு தெரியும். உங்களுக்கு ஆட வரல, முயற்சி பண்ணி ஆடுறீங்கன்னு எனக்கு தெரியும். நான் ஏன் சொல்கிறேன்னா, இன்னும் நல்லா ஆடணுன்றதுக்காக தான். சரிங்களா? அடுத்த தடவை முடியலன்ற வார்த்தையே உங்ககிட்ட வரக்கூடாது. முடியும். இப்போ மைக் கொடுங்க அவர்கிட்ட. முடியும் மாஸ்டர், முடியும். அது கான்ஃபிடென்ட். என்னங்க எப்படி ஆடுறீங்க? ஏங்க எல்லாமே எனக்கு ரொம்ப பிடிச்சிது. அப்புறம் ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங் மட்டும் எனக்கு புரியல. பேக்லேருந்து கத்தி போகுது ஒரு பக்கம், வெட்டு கத்தி வந்துட்டுருக்கு. ஆக்சுவலி நான் பார்க்க தான் இப்படி இருப்பேன், பட் உள்ளே பார்த்தா நான் அவரோட பெரிய பொறுக்கி அந்த மாதிரி ஒரு கான்ஃபிடன்ஸ். நீங்கள் பார்க்குறதுக்கு தான் அப்படி இருப்பேன், அவரை விட பெரிய பொறுக்கியா நீங்கள்? அது எனக்கு புரியாமே போயிடுச்சு. எனக்கு புரியல அது ஏன் அப்படி வந்ததுன்னு சொல்லி. பட் எனர்ஜி மட்டும் ரொம்ப சூப்பராக இருந்தது. ரொம்ப நல்லா பண்ணீங்க. அதுவும் அந்த ட்ரெஸ்ஸுக்கும் அந்த டான்ஸுக்கும் நீங்கள் பண்ணுற எக்ஸ்ப்ரெஷனும் ரொம்ப நல்லா ஆடினீங்க. கொரியோகிராஃப் பண்ண நீங்கள் ரொம்ப நல்லா சொல்லி கொடுத்துருக்கீங்க. அவருக்கு வரலன்ற ஒரு வார்த்தை சொன்னார். அடுத்த தடவை அவர் வரலன்னு சொல்லக்கூடாது. அது உங்ககிட்ட பெண்ட் எடுங்க. பெரிய மீசை இருக்கக்கூடாது, டான்ஸ் இருக்கணும். சரியா? ஆல் தி பெஸ்ட். ஆதித்யா அப்சராவும் 16 பாயிண்ட்ஸ் எடுத்துட்டாங்க. போட்டி இப்படி போகும் நான் எதிர்பார்க்கவே இல்லை. நானும் தான். நீ என்ன எதிர்பார்த்த? நீ என்ன எதிர்பார்த்தியோ அதை தான் நானும் எதிர்பார்த்தேன். இதெல்லாம் ஒரு பதிலா? இதெல்லாம் ஒரு கேள்வியா? அட, அடுத்த ஜோடி வந்துட்டாங்க. வேற யாரு? உமர் நித்யா தானே? மறு சொல்லு. உங்க கூடலாம் நம்மளால ஆட முடியுமா? ஓகே, கனவுலையாச்சும் ஆடி பார்ப்போம்.
இருக்கு வரியா மாமா ஹே மாமா வரியா வரியா ஹே உம்மா தரியா தரியா போலீஸ் போலீஸ் என்னைய பாட்டை நிறுத்திட்டீங்க பட்டே கிளப்ப ஆஹா கனவே இவ்வளோ நல்லா இருக்கே. சரி இப்போ நம்ம வேலையை பார்ப்போம். ரொம்ப நல்லா இருந்தது. ஆனா நித்யா ரசிகர் மன்றம், ஜோடிக்கு ரசிகர் மன்றம் வச்ச ஒரே ஆள் நீதான். லெட்ஸ் கோ ஃபார் ஜட்ஜஸ் கமெண்ட்ஸ். மேம் உங்களோட கமெண்ட்ஸ். நித்யா போன வாட்டிலேருந்து கம்பேர் பண்ணால் இம்ப்ரூவ்மெண்ட் தெரிஞ்சுது எனக்கு. பட் நிறைய இடத்துல நீங்கள் உங்கள் லிரிக்ஸ் பாடல. ஓகே, அதில் கான்சென்ட்ரேட் பண்ணுங்கள். ரெண்டாவது உமர் எவ்வளோ ஹெவியாக ஆடுறாங்க. சூப்பராக ஆடிருக்கீங்க உமர். நல்ல எக்ஸ்ப்ரெஷன்ஸ், நல்லா ஹெவியாக இருந்தது. தேங்க்யூ மேம். ஓகே, பட் உமர் எவ்வளோ ஹெவியாக ஆடுறதுனால